சாந்தி. அவ்யக்த சமிகை 12 மே 2026. இன்னைக்கு பாப் தாதா நமக்கு குழந்தைகளாகிய நமக்கு சொல்லக்கூடிய அன்பான அறிவுரைகள். कितना भी कोई हिलावे लेकिन आप अचल रहो. परिस्थिति श्रेष्ठ है या स्वस्थिति श्रेष्ठ है. அப்ப பாபா கேக்குறார், எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி நீங்கள் ஆடாது அசையாது இருங்கள். அதாவது வெளியிலிருந்து வரக்கூடிய சூழ்நிலை உங்களை விட ஸ்ட்ராங்கா இருக்கா அல்லது நீங்க அதை விட பவர்ஃபுல்லா இருக்கீங்களா? இதுதான் முக்கியம். நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தா சிச்சுவேஷன்ஸ் மெதுவா சப்சைட் ஆயிடும். நம்ம வீக்கா இருந்தா அது மெதுவா அதிகரிக்குது, பெருசாகுது. கவி பரிஸ்திதி வார்த்தை நெய் கர்லேத்தியே. எங்கேயாவது சூழ்நிலைகள் உங்கள் மீது யுத்தம் செய்கிறதா? அதாவது நம்மள அப்படி ஒரு குழப்பம், ஒரு பயம், ஒரு கவலை, நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படி இல்லை தானே. सोचो कि ये परिस्थिति पवरफुल है या स्वस्थिति पवरफुल है. அப்ப அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது பாபா என்ன சொல்றாருன்னா, இல்லை, பாபா என் கூட இருக்கிறாரு, சர்வசக்திவான் என் கூட இருக்கிறாரு. அப்ப அவர் இருக்கும் பொழுது நானும் பவர்ஃபுல்லா தான் இருக்கேன். இப்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆத்மா முன்னால் இந்த சிச்சுவேஷன்லாம் ஒண்ணுமே இல்லை. இதுக்கு ஏதோ ஒரு சொல்யூஷன் பாபா முரளியில கொடுக்கறாரு அல்லது நிமித்த ஆத்மா மூலமா கொடுப்பாரு, எனக்கே டச் பண்றாரு. சோ நான் இதை விட பவர்ஃபுல். என்னால இந்த சூழ்நிலைய பாபா ஹெல்ப்போட நல்லா நான் ஹேண்டில் பண்ணிடுவேன். நான் மாஸ்டர், சர்வசக்திமான் ஆத்மா. இதை நீங்க உள்ள கொண்டு போங்க, அப்ப சிச்சுவேஷன் உங்களை விட வீக் ஆயிடும். तो इस स्मृति से कमजोर से शक्तिशाली बन जाएंगे. அப்ப இதுதான் என்னுடைய மனநிலை, நான் ஸ்ட்ராங்கானவன் நீங்க நினைச்சீங்கன்னா பலகீனமான நிலையிலிருந்து நீங்கள் சக்திசாலியாக ஆகிவிடுவீர்கள். जैसे आप तपस्वी एक स्थिति में एकाग्र होते हो तो हठे योगी फिर एक टांग पर खड़े हो जाते हैं. பாபா என்ன புரிய வைக்கிறார்னா, தபஸ்வி ஆத்மாக்களாகிய நீங்கள் ஏக்கிர ஸ்திதியில நீங்க அப்படியே ஒருமுகப்பட்ட மனநிலையில இருக்கீங்க இல்லையா? ஒரு ரசனை, ஒருமுகப்பட்ட மனநிலை. நம்மளோட புத்தி எனக்கூடிய கால் அசைறது இல்லையா? சுக்ஷமத்தன் இல்ல பரந்தாம், பாப் தாதா இல்ல சிவ் பாபா, அந்த மாதிரி நீங்க ஸ்தித் ஆயிடுறீங்க. இப்ப இததான் பக்தி மார்க்கத்துல அல்லது சன்னியாசிகள் என்ன பண்றாங்களா, ஒத்த கால அப்படியே நின்றுட்டே இருப்பாங்க. ஆத்மா நான் புத்தி எனக்கூடிய கால் சூக்ஷ்மமா அப்படி வச்சுக்கிறேன். ஆனால் அவர்கள் இந்த ஸ்தூல காலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அப்படி நின்னுக்கிறாங்க. तो कहाँ एक स्थिति और कहाँ एक टांग पर स्थित रहना फर्क हो गया ना. பாபா சொல்றாரு, இதுதான் ஆடாத அசையாத மனநிலை, ஏக்கிற ஸ்திதி இது. ஆனா அவங்க என்ன செய்துட்டாங்களா, ஒத்த கால நிக்கணும். இதுக்கு அதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஒத்த கால நிக்கிறதும் கஷ்டம், அதுக்கு ஒரு தனியான ஒரு ஸ்ட்ரென்த், ஒரு தைரியம் வேணும். ஆனால் அதனால என் மனநிலை சீராக ஆயிடும்னு சொல்ல முடியாது இல்லையா? அதைத்தான் பாபா புரிய வைக்கிறேன். கடுமையான ஹடயோகம் உழைப்பெல்லாம் நம்ம செய்யறோம். ஆனால் மனநிலையை ஒரே சீராக அமைத்துக் கொள்வது என்பது கடினமான விஷயம். ஆனா அது பாபா சொல்லக்கூடிய ஞானத்தின் மூலமாக சாத்தியமாகுது. அதனால நம்ம இதுக்கு கவனம் கொடுக்கணும். ஏக்கிர ஸ்திதி. அப்ப நான் பரமாத்மாவின் குழந்தை, நான் மாஸ்டர் சர்வசக்திவான், என் முன்னால் எந்த சூழ்நிலையும் நிற்க முடியாது. நான் சூழ்நிலையை விட சக்தி வாய்ந்தவன். இது அப்படியே உள்ள கொண்டு போயிட்டு நம்ம சூழ்நிலைய ஜெயிச்சு வைக்கணும். இதுதான் இன்னைக்கு பாபா புரிய வைக்கிறாரு. நல்லது. ஓம் சாந்தி.